நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கொண்டக்கடலை, பட்டாணி, காஞ்ச பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி மொச்சக்கொட்டை எல்லாம் சேர்த்து நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். இதில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம், வாசனையாக இருக்கும். கடுகு வெடிச்சிச்சு. இந்த மாதிரி குண்டு மிளகா போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அடுத்தது வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை கொட்டிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தானது. இது நம்மளும் சாப்பிட்லாம். நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக லேசாக இருக்கிற தண்ணி நல்லா சரியாகட்டும். இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லா செஞ்சிட்டோம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. பட்டாணி, மொச்சக்கொட்டை எல்லாமே இருக்குது பாருங்கள். வெறும் கொண்டக்கடலை மட்டும் இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கும். இப்போது பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாயை இப்படி போட்டுக்கலாம். இந்த சூட்டில் ரொம்ப போடல, நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போடுறதுனால அப்போ தான் அது கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அப்போது கேரட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். தேங்காய் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லான சூப்பரான கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டேன் நான். அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். வாசனையாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி 6 விசில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது எதுவும் நம்ம கலர வேணாம், அப்படியே நம்ம சாப்பிடும்போது கலரி எடுத்துக்கலாம். முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பட்டாணி சுண்டல் எல்லாமே சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.